Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSC VLE ஐடியில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அதுவும் இந்த CSC ஐடியில் வந்து நம்ம பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ், பிரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகக்னைசேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து இதுல சொல்லப்படுறாங்க. இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம வீடியோல போயிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி இ-சேவை, சிஎஸ்சி, நெட் சென்டர், ப்ரௌசிங் சென்டர் வச்சு ரன் பண்றீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஒரு டெலிகிராம் குரூப்பும் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா நம்ம ஷாப்ல வந்து என்னென்ன ஒர்க் பண்ணலாம், அடுத்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியும் அந்த குரூப்ல. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த சேலரி ஒரு மந்த்லி வந்து ஒரு 30,000க்கு மேல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த ஐடி ஃபைல் அப்படிங்கிறது வந்து பண்றாங்க. ஸோ அப்படி பண்றவங்க கிட்ட வந்து நீங்க கிளைண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 10-15 கிளைண்ட் இருந்தாங்கன்னா கூட போதும், உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ், நல்ல ஒரு ரெவன்யூ உங்களுக்கு வந்து சிஎஸ்சி விஎல்இக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய நபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிஎஸ்ஐடி வாங்கி வச்சுக்கிட்டு இதுல வந்து எந்த ஒரு யூசேஜுமே நம்மளுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டயே வந்து கேட்குறாங்க. பிரதர் இதுல வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், இதுல வந்து அதுக்கு ஆக்சுவலா வந்து இ-சேவையில கூட நிறைய சர்டிபிகேட்ஸ் நம்ம வந்து போடுறோம். பட் சிஎஸ்சியில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்மளால வந்து போட முடியலையே, கிளைண்ட் நம்மள்கிட்ட வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதும் தப்பு. அப்படி கிடையவே கிடையாது. இ-சேவையை விட சிஎஸ்சியில் வந்து இன்கம் சோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது நிறைய விஎல்இகளுக்கு வந்து தெரியறது கிடையாது. இதுல 1 by 1 ஒளிஞ்சு கிடக்கிறத எடுத்து உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதான் என்னுடைய வேலையே. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐடி ரிட்டர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும், அது ஃபைல் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் போர்ட்டல் இ-ஃபில்லிங் இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல போயிட்டு கவர்மெண்ட் போர்ட்டல்லையே எல்லாரும் வந்து சில பேர் வந்து நல்லா படிச்சவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க வந்து பண்ணிடுவாங்க. பட் வந்து கொஞ்சம் அன்எஜுகேட்டட் பீப்புளா இருக்காங்க, இல்ல வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைலை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃபில்லிங்கும் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அப் டு 40%, அதாவது 40% வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலட்ல வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கும்போது 135 ரூபாய் பெர் ஐடி ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பலாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. எப்படி ஒரு இ-சேவையில ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்களோ அந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இதுல வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்ம பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய இ-சேவை உங்களுடைய சிஎஸ்சி லாகின் பேஜ் வந்து வந்துக்கோங்க. இதுல அட்லீஸ்ட் நீங்க எப்பயுமே ஒரு 1000 rupees வாலெட்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஷார்ட்கட்டும் கீழே வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பேசிக் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஆக்சுவலா வந்து சிஎஸ்சி கூட வந்து டாக்ஸ் டு வின் அப்படிங்கிற அந்த சைட் வந்து லிங்க் பண்ணி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெர்ஜ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஐடிஆர் ஃபில்லிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது சிஎஸ்சி ஐடி மூலியமா நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அப் டு 40% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து கஸ்டமருடைய பேசிக் டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். கஸ்டமர் பக்கத்துல இருந்தாங்கன்னா ஓகே, பக்கத்துல இல்ல அப்படின்னாலும் அவங்களோட டீடைல்ஸ், அவங்களோட ஃபைல் எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல கூட நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த இடத்துல கஸ்டமருடைய பேன் கார்டு நம்பரு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பரு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் டைப் அப்படிங்கிற இடத்துல நீங்க விஎல்இ அப்படின்னு தான் கொடுக்கணும். யூசர் சிட்டிசன் கொடுக்க கூடாது. நீங்க விஎல்இல தான் நம்ம வந்து லாகின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால விஎல்இ அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இன்கம் டாக்ஸ் பாஸ்வேர்டு அவங்க கிட்ட வந்து ஓப்பன் போர்ட்டல் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்க கொடுங்க. அப்படின்னா இது வந்து கம்பல்சரி அந்த தேவை கிடையாது பாஸ்வேர்டு. கஸ்டமருடைய மொபைல் நம்பரு, கஸ்டமருடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய பின்கோடு நம்பர், அவங்களுடைய அட்ரஸ் வந்து ஷார்ட்டா போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் விஎல்இ டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து சிஎஸ்சி ஐடி வாங்கும் போது எந்த டேட்டா பேஸ் கொடுத்தீங்களோ அது போல நீங்க வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எந்த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட் கொடுங்க.
இல்லை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா சேவிங் கொடுங்க, சேலரி அக்கௌண்ட்னா சேலரின்னு கொடுங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயினில் இருக்கும் அதை வந்து மெயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர் கிட்ட வந்து 3 பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த 3யுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும், ஒன்று மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆட் மோர் பேங்க்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து ஆட் ஆகிக்கிறோம். அதே மாதிரி 3 பேங்கையும் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமருடைய மெயின் இன்கம், அவங்களுடைய இன்கம் வந்து எந்த சோர்ஸ்ல வந்து வருது அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சேலரிடுன்னா இந்த இடத்துல சேலரின்னு கொடுக்கணும். அதர் இன்கம் வருது அப்படின்னா அதர் இன்கம் கொடுக்கணும். இல்லை வந்து பிசினஸ் அவங்களோட ஓன் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு நீங்கள் வந்து பிசினஸ் இன்கம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ மோஸ்ட்லி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. இப்போ இந்த இடத்துல சேலரிடு இன்கம்னா நீங்கள் சேலரிங்கிறத மட்டும் எஸ் கொடுங்க, இதுக்கெல்லாம் வந்து நோ கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து நீங்கள் அடுத்த பேஜில் என்ன ஆகும் அப்படின்னா மெயின் இன்கம் சோர்ஸ் ஆஃப் கிளைண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து சேலரி இன்கம்னா நம்ம வந்து சேலரி இன்கம் கொடுத்தோம், எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சாகணும். ஃபார்ம் 16 அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு அதில் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி விட்ருங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிசினஸ் இன்கம் வந்து கேட்பாங்க. பிசினஸ் இன்கம் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எஸ்ன்னு இந்த இடத்துல கேட்கும். நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ஃபினான்சியல் இயர்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படிங்கிறதுனால அசஸ்மெண்ட் இயரையும் ஃபினான்சியல் இயரையும் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து 2024 to 25 அப்படிங்கிற இயரை நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓடிபியையும் நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 338 ரூபாய் நீங்கள் வந்து பிளான் ப்ரைஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து 60 ரூபீஸாக உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 135 ரூபாய் வந்து உங்களுடைய கமிஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். கஸ்டமர் கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபீஸ் 30 ரூபீஸ் நீங்கள் வாங்குறான்னு வாங்கிக்கலாம். இல்லை இந்த அமௌண்ட்டே எனக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இது கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயமா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க. சேல்ஸ் அமௌண்ட் 154 ரூபாய் நம்மளுடைய சேல்ஸ் அமௌண்ட். வாலெட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும் அப்படின்னா 219 ரூபாய் 48 பைசா தான் உங்களுக்கு வந்து வாலெட்ல வந்து டெபிட் ஆகும். அப்போ மீதி 135 ரூபாய் நம்மளுடைய கமிஷன்ஸா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல சிஎஸ்சி ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எந்த டேட்ல நீங்க ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். சிஎஸ்சியோட ஐடி கேட்கும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். சிஎஸ்சி லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து டெபிட் ஆயிரும். கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஆதார் அத்தன்டிகேஷன் வச்சு பண்றீங்களா இல்ல வந்து இன்கம் டாக்ஸ் டீடைல் வச்சு நீங்க பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் அத்தன்டிகேஷனே நீங்க வந்து கொடுக்கலாம். ஆதார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இ-ஃபில்லர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டன் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு டிடிஎஸ் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. டிடிஎஸ் டீடைல்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் கெட் யுவர் டிடிஎஸ் டிடெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் ஐடிடி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிடிஎஸ் டீடைல்ஸ் இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். ஒரு ரெசிப்ட்டுமே உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க வந்து பிரிண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ஐடி ஃபைல் பண்ணதுக்கான ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி உங்களுக்கு வந்துடும். நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா விஎல்இ டாக்ஸ் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாஸ்க் போர்டில் வந்து விழுந்துட்டு எவ்வளோ நீங்க ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காமிக்கும். ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பெண்டிங்ல வந்து இ வெரிஃபிகேஷன்ல இருக்கும். உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் 26AS சொல்லுவாங்க. அந்த ஃபார்மை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஐடி ஃபைல் பண்றதுக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுக்கான ஒரு பிபிடி லிங்க் கூட இருக்குது, அதை உங்களுக்கு இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போயிட்டு அதில் போயிட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்டு क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். நீங்க இதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
கமிஷன் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சிஎஸ்சி விஎல்ஏலுக்கு வந்து ஒரு சில கான்டெஸ்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஓல்டு சிஎஸ்சி விஎல்ஏ யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், கோவா ட்ரிப்பு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து கூட்டு போவாங்க. 280 ஐடிக்கு மேல நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவா ட்ரிப்பு, அதே மாதிரி வந்து 50க்கு மேல பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் பாரு, 25 ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச், 15 ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் காயின்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 150 ரூபாய் வந்து கேஷ் ரிவார்ட்ஸ், கேஷ் ப்ரைஸா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆஃபர்ல உங்களுக்கு இருக்கும். இது வந்து எல்லா டைமுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. டைமிங் அப்படிங்கிறது கான்டெஸ்ட் பீரியட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சிஎஸ்சியோடைய வெப்சைட்ல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். என்னென்ன சிஎஸ்சி விஎல்ஏலுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்குவோம். இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எதுக்காக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஐடி ஃபைல் பண்றது வந்து எல்லாருமே ஓப்பன் இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சிஎஸ்சி போர்ட்டல் மூலியமாகவும் நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஐடி ஃபைல் பண்றதுனால என்ன பெனிஃபிட் என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதையுமே உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெரியாம போயிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிட முடியாது. இதை முதல்ல நீங்க படிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிஎஸ்ஐடி வாங்கிட்டோம், இதுல வந்து எந்த ஒரு ஒர்க்குமே நம்மளால பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லைன்னு தான் நினைக்கிறீங்களே தவிர, அதுல இருக்கக்கூடிய பேசிக் கோர்சஸை நீங்க வந்து லேர்ன் பண்ணணும்னு சில பேர் வந்து நினைக்க மாட்டீங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கை பத்தி நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் நீங்க வந்து டிஎம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷன் அதிகமாவே ரொட்டீனா வந்துட்டு இருக்குது. பிரதர் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு. நான் எந்த நம்பரும் கொடுக்காமயே எனக்கு வந்து கால்ஸ் வந்துட்டு இருக்குது. வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் டிஎம் பண்ணுங்க. என்னுடைய ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணிடுவேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடா டாபிக்ல வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.